தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை மறுநாள் முதலமைச்சராக பதவியேற்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை காலை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்லேகரை சந்திக்க நேரம் கேட்டுள்ள விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தற்போது 108 இடங்களே உள்ளன. ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டும். இதனால் 10 இடங்களே தேவைப்படும். அதிமுக திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை கேட்பாரா அல்லது சட்டமன்றத்தில் பலத்தை நிரூபிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திமுக மற்றும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 108 தொகுதியை தாவேக்க பிடித்தாலும் தென்காசி, கன்னியாகுமரி, அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நீலகிரி, திருவாரூர், விழுப்புரம் ஆகிய 8 மாவட்டங்களில் ஒரு தொகுதியை கூட கைப்பற்றவில்லை. விஜயை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என காங்கிரஸ் கட்சியிடம் முன்பே கூறியிருந்தேன் என்று அக்கட்சிக்கான தமிழக தேர்தல் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். திமுக தோல்வியை சந்தித்தால் தலைமை செயலகத்தில் உள்ள அமைச்சர்களின் அறைகள் காலி செய்யப்படுகிறது. அவர்கள் அறையில் இருந்த கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி புகைப்படங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் தோல்வி அக்கட்சியின் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது இயற்கை, இவை இரண்டின் உச்சத்தையும் பார்த்த இயக்கம் திமுக. தலைவரின் தொகுதியை கவனிக்க தவறியவர் மீது தயவு தாட்சணியம் இன்றி நடவடிக்கை தேவை. முதல்வரின் தோல்விக்கு காரணமானவர் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னது இதைத்தானா என மறைமுகமாக சேகர் பாபுவை குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநில தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. 2 மாநில பாஜக சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்க அமித்ஷா மேற்கு வங்கத்திற்கும் ஜே.பி. நட்டா அசாம் மாநிலத்திற்கும் மேலிட பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். சீனாவின் ஹின்னான் மாகாணத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 21 பேர் பலியான நிலையில் 61 பேர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானின் கைபர் மக்துன்குவா மாகாணத்தில் அடையாளம் தெரியாத நபர்களால் முக்கிய மதகுரு சுட்டு கொலை செய்யப்பட்டார். ஸ்பெயினில் நடந்த மேட்ரிக் ஓபன் டென்னிஸ் தொடரில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தார். சின்னர் வெல்லும் முதல் மேட்ரிக் ஓபன் பட்டம் இதுவாகும். இதன் மூலம் தரவரிசையில் நம்பர் 1 இடத்தை தக்க வைத்துள்ளார். அல்காரஸ் 2வது இடத்தில் உள்ளார்.